அந்த பாதையை தான் இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. சிங்கம் இருக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க. சரி, அங்க வெறும் போர்டு தான் இருந்துச்சு. அதை நம்பி நானும் உங்களோட சேர்ந்து உங்களோட சேர்ந்து ஏமாந்துட்டேன். இப்ப சிங்கம் இங்க கிடைக்கல. இல்லையா, நாங்க கேட்ட கருத்து கணிப்படி சிங்கங்கிறது மழை பெஞ்சோன்னா கூண்டுக்குள்ள போய் கருத்து கணிப்பு பண்றதுக்கு என்ன எலெக்ஷனா சார்? நம்ம வந்திருக்கதே வெறும் ஜூக்கு தான் சார் வந்திருக்கோம். எல்லா இடத்துலயும் இங்க எலெக்ஷன் அரசியல் நடந்துட்டு இருக்கு. அரசியலை கொண்டு போய் ஜூல சேர்க்காதீங்க சார். சேர்த்துதால சிங்கத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு வழியா நாங்க சிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எங்க மறுபடியும் இன்னொருத்தர் அவரை சொல்லிடாதீங்க சிங்கம்னு. சாரி, நாங்க இப்ப அவரை சொல்ல மாட்டோம். இதோ பாருங்க சிங்கம். இதுதான் சிங்கமா? ஏங்க இதை நான் டேட்ஸ் பாக்ஸ்ல பார்த்துருப்பேங்க. சாரி ப்ரோ. அடுத்து என்ன? சும்மா சிங்கத்தை காட்டுறேன்னு பொம்மை காட்டி ஏமாத்துறீங்க எல்லாத்தையும். ஓகே, எங்களால சிங்கத்தை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுத்தையை கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க அது கார்த்தி நடிச்ச படங்க. நீங்க ஏதாவது சொல்லாதீங்க. சாரி, அந்த சிறுத்தை இல்ல, இது இந்த சிறுத்தை. இப்ப பாருங்க சிறுத்தைய இங்கயா? ஆமா வியூவர்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக சிறுத்தையை கண்டுபிடிச்சிருக்கோம். சிறுத்தையை கண்டுபிடிக்கும் கொஞ்சம் மங்களாக தான் வரும். இப்போ பாருங்க, நல்லா தெரியும். கேமராமேன் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கனால உங்களுக்கு சிறுத்தை கொஞ்சம் விட்டு வரும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல ஒருத்தர் சிறுத்தை காட்ட முடியாது, கஷ்டம். அதுக்கு மேல வேணும்னா நீங்க ஒண்ணுக்கு 2 சிறுத்தையா காட்டியிருக்கோம். அதான் V3 Vlogs உடைய மகிமை. 3வது சிறுத்தை குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற விலங்கு என்னன்னா முள்ளமன்றி. தமிழ்ல சொல்லணும்னா முள்ளமன்றின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம யாரும் தொந்தரவு பண்ண வேணாம். ஆனா கண்ணாடி புடையிலிருந்து பார்க்கறதுனால கண்ணாடி கொஞ்சம் உள்ள அழுக்கா இருக்கனால பெரிய அளவுல அது நமக்கு தெளிவா தெரியல. இருந்தாலும் நம்ம கேமராமேன் உங்களுக்காக அதை ஜூம் பண்ணி கிளியரா காட்டுவாரு. பாத்துக்கோங்க. இதே முள்ளமன்றி. முள்ளமன்றியோட மூஞ்சி ஒழுங்கா தெரியாது. ஏன்னா முள்ளமன்றி வெளியே போங்கடா, அயோக்கிய ராஸ்கல்களா. ரொம்ப கேவலமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாத்துக்கோங்க. இதே முள்ளமன்றி அதுக்கிட்டே போய் கேவலமா இருக்குன்னு சொல்லாத. கோவம் வந்து கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வந்து முள்ளை வச்சு குத்திர போகுது. அப்ப பார்க்க போற மான் என்னன்னா, இது ஒரு வகையான மான். இந்த மான்கள் வந்து வெள்ளை மான்கள் என்று சொல்றாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், இந்த மான் இங்கிட்ட இருந்து இங்கிட்டு போனா சல்லுன்னு போனா சல்மான்னு சொல்லலாம். பக்தி போட்டு பேசுறீங்கன்னா பக்திமான்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் மதுரமுத்து ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாரு. நம்மளும் சொல்லலாம், ஆனா எந்த அளவுக்கு சிரிப்பு வரும்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விதமான வெள்ளை மான்களை நாங்க காட்டுறோம். இந்த ஜூல இதுவும் ஒண்ணு இருக்கு, பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க வியூவர்ஸ். அப்ப மத்த அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. விலங்குகள்லாம் நல்லா இல்லைன்னுவீங்களா? மற்ற விலங்கு நாங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லல. நிறைய விலங்கு எங்களால் காட்ட முடியல, ஏன்னா அது இங்கே இல்லை. மக்களை நாங்கள் ஏமாற்ற விரும்பலை. சரி, நல்ல விஷயம். ரவி வர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு. நாங்க போயிட்டு வந்துட்டோம். இதுக்கு தனியா டிக்கெட் கொடுத்து போனோம். நாங்க போயிட்டு வந்துட்டோம். அதுல சில விஷயங்களை நாங்க மென்ஷன் பண்ணல. பெரிய அளவுல அந்த வீடியோ இல்ல, அதனால நாங்க போயிட்டு வந்துட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா போங்க. ஓகே, பாய். ரைட்டு இவனை நல்லா பாத்துக்கங்க. 30 நாள் சொல்லி ஜூல கூட்டிட்டு வந்து எங்களை வந்து வீணாக்கி இது ஒரு பெரிய ஜூனுக்கு விளம்பரம் பண்ணி 5 பேர் டிக்கெட் காசை வாங்கி இந்த ஜூக்கு கொடுத்துருக்கான். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். கடைசியா நம் இனத்தினுடைய நம் தேசியத்தினுடைய தேசிய பறவை மயில் என்று சொல்றாங்க. அதை கடைசியா காட்டுறோம். அதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். உங்களோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. V3 Vlogs சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணி கேளுங்க. பாய்.